இந்த மேஷ ராசிக்காரங்களே உங்களுக்கே தெரியும். தைரியமா இருப்பாங்க, டேலண்டா இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக நெறைய ஹெல்பிங் அப்படி பண்றவங்க. ஆனா, அவங்க மட்டும் ஏன் சார் கஷ்டத்திலேயே இருக்காங்க? இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி சார் இருக்கு அவங்களுக்கு? ஏன்னா, ஒரு முக்கியமான அழைப்பு வருதுன்னு சொல்றீங்களே, அவங்க நெனைக்கிறாங்க என்ன தெரியுமா? அந்த முக்கியமான அழைப்பு நம்மளுக்கு அதிர்ஷ்டமான அழைப்பா இருக்குமோ! அப்படின்னு நெனைக்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க சார்? நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சியில் யோகம் பெரு ராசியில் திருமண ரீதியாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு கணவன், மனைவி அந்த மாரி சொல்லலாம். புது உறவுகள்னு சொல்லலாம். ஆமா. இந்த டைவர்ஸ்ங்கிற வார்த்தை ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபேன்சி ஆயிடுச்சு இப்போ. சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம். ராசிக்கு இது மட்டும் இல்லைங்க. வேலை ரீதியாக சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வேலையில பார்த்தீங்கன்னா, அவ்வளவு 100க்கு 100% வேலை செய்வாங்க. ம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சு எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்க ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும்னு நாங்கள் அப்படியே ஒரு ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்கள் எல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதுதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரும் ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு ஒரு அழைப்பு வருமாமே. நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5லிருந்து 9 வரைக்கும் சூரியன் வரும்போது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆகிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை, இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதை கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில்
மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான். அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். சார் 12 ராசி பார்க்க போகிறோம். 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரங்களே உங்களுக்கே தெரியும், தைரியமாக இருப்பாங்க, டேலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்காக நிறைய ஹெல்ப்பிங் அப்படி பண்ணுறவங்க. ஆனால் அவங்க மட்டும் ஏன் சார் கஷ்டத்துலேயே இருக்காங்க? இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு அவங்களுக்கு? ஏன்னா ஒரு முக்கியமான அழைப்பு வருதுன்னு சொல்கிறீங்களே, அவங்க நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, அந்த முக்கியமான அழைப்பு நம்மளுக்கு அதிர்ஷ்டமான அழைப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சியில் யோகம் பெரு ராசியில் முதன்மையான ராசி இந்த மேச ராசி. ஏன்னா 7.5 சனியில் பாடுபட்டு இருக்காங்க. சனி வக்ரம் பெறும்போது 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்லலாம். வெரி குட். அப்போ சனியின் தாக்கம் இல்லாத பொழுது, எதிரி இல்லாத போது, ஃப்ரீயாக டிராஃபிக் இல்லாத போது ஃப்ரீ ஃப்ளோவில் போகிற மாதிரி போகிற காலகட்டம் வருது. அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், தவற விட்ட வாய்ப்புகளில் திருப்பி பிடிக்க வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு இந்த ராசி விஷயங்கள் பார்த்திங்கன்னா உறவுகள் ரீதியாக, அது திருமண உறவு. ஃபஸ்ட்டு திருமண ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு கணவன் மனைவி அந்த மாதிரி சொல்லலாம், புது உறவுகள்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு திருமண வயதுடைய ஆண்கள் பெண்கள், சார் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, எங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வருமா? நிச்சயமாக எங்களுக்கு திருமணக்குண்டான வாய்ப்புகள் வருகிற காலகட்டமாக வருது. இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு வேற அதிசாரமாக வேற போகும் காலகட்டம், நிச்சயமாக திருமண உறவு வந்து குரு பலனும் வருகிற காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த வரன் அமையும். தடைகள், அந்த தடை இந்த தடை, ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக 7ஆம் பாவம் என்ன பரிகாரம், அதுக்குண்டான கோயில் வழிபாடு என்ன, ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும். அனைவருக்கும் திருமணம்ங்கிற நோக்கத்தில் தான் ஜோதிடமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ திருமணம் தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமண உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஆமாம் 30 வருஷமா வாழ்ந்துருக்காங்க, இப்போ வந்து ஏன் சார் வாழணும், தனியாக இருந்தால் போதுன்னு இந்த டைவர்ஸுங்கிற வார்த்தை ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு போல இருக்கு. சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம். அப்போ யாராக இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. இப்போ அந்த உறவை தக்க வைத்து கொள்ள இருக்கிற அதில் இருக்க கசப்பை இது பண்ண, இல்லை ஒரு சில டைவர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த ஒரு உறவை புதுப்பிக்க காலகட்டம் வருது. இல்லை சார், நான் ஒன்று கேட்கணும், கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ்க்கு ஏன் சார் போகிறாங்க? மேக்சிமம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிஞ்சிக்காத தன்மை தான். அந்த புரிஞ்சுக்கிற தன்மையாவது இந்த சனி வக்ர பயிற்சியில் இருக்குமா? நிச்சயமா அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருப்பாங்களா? நிச்சயமா அந்த தான் செய்த தவறுகள், எடுத்த அவசரமான முடிவுகள் எல்லாம் திருப்பி சேர்க்க, இல்ல ஒரு சிலருக்கு முடியவே முடியாதுன்னா அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுக்குது. அப்ப நான் அடுத்த ரைட் டிசிஷன் போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குங்கிறதா முக்கியமானது. ராசிக்கு இது மட்டும் இல்லைங்க, வேலை ரீதியாக சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வேலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு 100% வேலை செய்வாங்க. இவங்க செய்த உழைப்பை வேறொருத்தர் பலன் அனுபவித்து கொண்டிருந்தார். நான் கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், நான் டெவலப் பண்ணேன், ஆனால் ஓனர் எனக்கு தகுந்த ரெப்பீட் கொடுக்கல. நான் செஞ்சதை கூட வேலை செஞ்சவங்க பெனிஃபிட் எடுத்துட்டாங்க. படத்துல ரஜினி செந்தில் காமெடி தான். ஆமா, அவன் தான் மாப்பிள்ள, ஆனா அவன் போட்டுக்க சட்டை ஏந்தின்ற மாதிரி அது மாதிரி தான். ஏன்னா வேலை செஞ்சது இவரு, ப்ரமோஷன் வாங்கினது வேற ஒருத்தர். பாவம், அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ராசி. ஆனால் அதையும் விட்டு கொடுத்த அந்த ராசி போயிருக்கு. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த வக்ரம் வெற்ற காலகட்டத்தில் நீ செஞ்சதுக்கு உனக்குண்டான பலன் வருது. இப்போ தான் அவங்க மேலதிகாரிகள் ஹையர் எல்லாருமே அடடா டேலண்டான பர்சன் இவங்க தான்ப்பா, இவங்களை விட்டுட்டு நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போ வேலையில் ஒரு சில பக்கம் ஏற்கனவே வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும். ஏன்னா தொந்தரவு கொடுத்தது விலகுது. வேலை கிடைச்சது மட்டும் இல்லாமல் எங்கே முதல்ல ஒரு பக்கம் வேலை செஞ்சுங்க அதே பக்கம் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. சார் ஃபாரின் போகலாமா, இல்லை வெளியூருக்கு போகலாமா, அந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம், இல்லை உள்ளூரில் தான் சார் இருக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம், போலீஸு, இராணுவம், அப்புறம் இந்த சினிமா துறை, இந்த மாதிரிலாம் பல இதாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் கிடைக்குது, சினி ஃபீல்டுக்கும் உள்ள என்ட்ரி கிடைக்குது. அப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட். இப்போ ஒரு ஃபோன் கால் எப்படி வரும்னா, ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால், ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணுறான், இப்போ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வரியா, அப்போ இந்த ராசி டக்குன்னு ரெடி ஆகிக்கணும். அந்த அழைப்பு இதுதான். அடுத்தது திருமண அழைப்பு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வேணும் வேண்டான்னு இதாக இருப்பாங்க. சொந்தக்காரங்க வந்து நான் பேசுகிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க, டக்குன்னு ஃபைனலைஸ் ஆயிரும். அங்கேருந்து ஒரு சுப தகவல் வரும். வீடு, இடம், சொத்துங்க. இப்போ என்னன்னா, இவங்க நிறைய நாள் சொத்து வாங்கணும், புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, ரியல் எஸ்டேட் சொல்லி வச்சுருப்பாங்க, சரியான இடம் அமையாமல் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, சார் பார்ட்டி அவசரத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க.
சீப்பஸ்ட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த இதை மட்டும் கடனை கொஞ்சம் குறைச்சி வாங்க வேண்டியது. அப்போ இவங்களுக்கு வருகின்ற இத்தனை தகவல்களும் சுப தகவலாகவே இருக்கின்றன. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து கொஞ்சம் இதாக இருக்கணும். காதல் என்ற ஒரு உறவு, அந்த உறவை திடீர்னு ரொம்ப ஆல்ரெடி விட்டுட்டு போனவங்க இருக்கலாம். ஒரு சிலர் அதை திருப்பி எடுத்துக்க வேண்டான்னு சஜஷன் கொடுக்குறோம். ஏன்னா அது உண்மையாக உறவாக இல்லை, வேற ஏதோ ஒரு நோக்கத்தில் இருந்திருக்கலாம். அதனால அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கணும். மாணவர்கள் படிப்பெல்லாம் நல்லா இருக்கு. நிச்சயமாக மாணவர்கள் கோல்டன் டைம். நாளில் குரு பகவான் இருக்கிறனால ஃபாரின் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்திருக்கு. சக்ஸஸ் நிச்சயமாக உண்டு. வெரி குட், வெரி குட். நன்றி சார். நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே, பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.